வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பிரச்சனை புதினா புலாவ். இந்த புதினா புலாவ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு, நிறைய மசாலா போட்டு குக் பண்ணாங்க. ஆக்சுவலாக புதினா புலாவ் பண்ணும்போது மசாலா அதிகமாக வரக்கூடாது. புலாவ்னாவே மசாலா வந்தால் அது புலாவ் இல்லை. புலாவ் பேசிக்காக வந்து ஒரு மைல்டாக ஒரு தாளிப்பு போட்டு ஜஸ்ட் தம் பண்ணி சாப்பிட்றது தான் புலாவ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் புதினா புலாவ் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புதினா புலாவுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 500 கிராம், புதினா ஹாஃப் பஞ்ச், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் 5-8 நம்பர், இஞ்சி 3 ஸ்லைஸ், பூண்டு 6-8 நம்பர், வெங்காயம் 2, தக்காளி 1, முழு கரம் மசாலா தேவையான அளவு, சீரகம் அரை டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10-15 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். புதினா புலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி தான் ஊற வைக்கணும், ஊற வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ அரிசியை நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க 20 நிமிஷம். அதிக நேரம் வேண்டாம், ரொம்ப நேரம் ஊறினா அரிசி குக் பண்ணிவிடுவோம், ஸ்மாஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இந்த 4த்தையும் பேஸ்ட்டாக அரைக்கணும். உங்களுக்கு குவான்டிட்டி தெரியணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். புதினா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த 5 இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரும். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறைன்னா இருக்கக்கூடாது. அரைச்ச பிறகு இந்த பவுலில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக குக்கிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட்டு குக்கரை வைக்கிறோம். இந்த குக்கரில் குக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு வர பிரச்சனை தண்ணியோட ரேஷியோ தாங்க. அதனால் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சீரகம், முழு கரம் மசாலா தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். புலாவ்னாவே சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டை லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்ட பிறகு முந்திரி பருப்பு 10-15 நம்பர், வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது போட்ட பிறகு பச்சை மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் அரைக்கிற இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் காரத்துக்கு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் பர்டிகுலர் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதாவது 60% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறது. மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர், தனியா பவுடர். அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? உப்பு போட்ட பிறகு புதினா போட்டிருக்கேன். புதினா எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? அரைச்சும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அதுக்காக போடுறோன்னா உங்களுக்கு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி புதினா போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே டைமில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி தம் போட வேண்டியதான். மசாலா இந்த மாதிரி தான் நல்லா வெந்து வந்துக்கணும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இதுக்கு பிறகு அரிசி போடலாம். இப்போது கரெக்டாக 20 மினிட்ஸ் அந்த அரிசி நல்லா ஊறி இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிராண்டுனா இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்பீங்க எந்த அரிசி யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு, அதனால் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1க்கு 1.25 எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.25 அளவுக்கு தண்ணி வைங்க. ரொம்ப நேரம் ஊறினா அரிசி ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் கரெக்டான டைமிங் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து 1/4 1/6 கட் பண்ணுறது தான் வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல சீசனிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போடுங்க. உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூடி போடணும். இப்போ விசில் வச்சுருக்கேன்ல, இந்த இடத்துல கரெக்டான மீடியமான ஃப்ளேமில் 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். அதிகமான விசில் வேண்டாம், அதே டைமில் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணக்கூடாது. மீடியமான ஃப்ளேம் வச்சு எடுத்தால் உங்களுக்கு அரிசி நல்லா உதிரியாக வரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா அரிசி எப்படி சூப்பராக வந்திருக்கு. அந்த அரிசி குக் பண்ணி முடித்த பிறகு அந்த சாதம் உதிரியாக இந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் வீட்டில் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த புதினா ஃப்ளேவர் இருக்கும். அதே டைமில் காரம் அதிகமாக இருக்காது. காரம் அதிகமாக இருக்காதுன்னா ஏங்கின்னா பவுடர் மசாலா கம்மியாக போட்டுரும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த புதினா புலாவ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம சேனலில் அந்த ஸ்பைசஸ் பவுடர் எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பராக ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.